கத்தம் இது ஆரம்பம். லெட்ஸ் கெட் ரெடி டு தெருக்கூத்து வாட்ச் பண்ணுறதுக்கு மாம்பட்டுன்ற கிராமத்தில் இது நடக்குது. 10 டேஸாகவே ஃபுல் ஃபெஸ்டிவல் மோட் ஆனாக இருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி போய்ட்டு ஜஸ்ட் என்ன மாதிரி பிளேஸ்லாம் நடக்குது, என்ன ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் கெட் ரெடி வித் மீ எடுத்துகிட்ருக்கேன் டைம் லேப்ஸில். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நிறைய கெட் ரெடி வித் மீ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுனால இதை நான் அப்படியே டைம் லேப்ஸில் எடுத்துட்டேன். ஸோ எஸ், ஒரு நார்மல் சல்வார் தான், டாப் அண்ட் துப்பட்டா, அதுக்கு ஒயிட் லெகிங்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்கப், அப்புறம் ஹேண்ட் லெக்ஸ்க்கெலாம் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆக்சசரிஸ் போடலாம். யூஸ்வலாக ஒரு சோக்கர் மாதிரி, அப்புறம் இயர்ரிங்ஸ். ஃபர்ஸ்ட் போட்ட இயரிங் எனக்கு செட் ஆகலன்னு இப்போது வேறு போட்டுட்டு அப்புறம் போட்டு வச்சுட்டு ஆயில் பண்ணியிருக்கேன் ஹேர். ஸோ ப்ளேட் பண்ணிடலாம். ஆயில் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ப்ளேட் பண்ணிடலாம். அந்த ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும். இதுவே மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம இது பண்ணியிருக்கலாம் ஃப்ரீ ஹேர். ஸோ எஸ், கிளம்பியாச்சு. நம்ம 11 o'clock மேலே தான் அங்கே போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ரொம்ப நேரம் உட்காந்து பார்ப்போம், இல்லாட்டி சீக்கிரம் வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் see what all we do today. எஸ், கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வாங்க போகலாம். போகலாமா? வாங்க. ஸோ கிளம்பியாச்சு. எங்கே போகிறீங்க? போகிறோம், அதாவது தெருக்கூத்து கரெக்டு தான், தெருக்கூத்து பார்க்கறதுக்கு போகிறோம். எஸ், டைம் வந்து 11 o'clock. 11:20. அண்ட் இந்த காரில் யார் கார்லையுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சேர் போட்டுக்கிட்டியா? சேர் எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம்? அங்கெல்லாம் கீழே தரையில பாய் போட்டு ஜமுக்காலம் போட்டு உட்காந்து கீழே உட்கார முடியாது. அதனால ஆன்டிக்கு வந்து பாய் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷார்ட் கிளிம்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். காலையில் 6:30 மணி 7 மணி வரைக்கும் நடக்குமா. அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போர் அடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, கம் லெட்ஸ் கோ. கத்தம் இதுவே ஆரம்பம். ஸோ நைட் ரோட்ஸ் அமேசிங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கிடையாது இந்த வில்லேஜஸில். ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பட் இது கிடையாது. மெயின் ஹைவேஸ்லேயே அங்கங்கே தான் இருக்குது. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட். எஸ், திஸ் இஸ் த போகிற ரூட் டு த மாம்பட்டு தட் கோயில். பாருங்கள் எவ்வளோ தூரம், ஃபுல்லாக லிட்டாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபெஸ்டிவ் மோட்லேயே அப்படி போய் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஸோ லெஃப்ட் போகிறதுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன், பட் திருப்பியும் ரிவர்ஸ் வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கிங் இருக்கான்னு தெரியல, பட் லக்கிலி இருந்துச்சு. பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு என்ன நடக்குது பார்க்கலாம். நேற்று ஆக்சுவலி ரொம்ப விசேஷமாக இருந்தது தான், அண்ட் வீக்கெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி நார்மல் தெருக்கூத்து சூப்பராக கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி சும்மா தெருக்கூத்து தான். ஓகே, ஓ ஆண்டி பார்ப்போம் வாங்க. ஸோ பேபி ஆண்டிக்கு நம்ம சேர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், நல்ல வேலை அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ அவங்க பாட்டு உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம தரையில் உட்காரலாம், அவங்க உட்கார முடியாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மரம் ஃபுல்லாக லைட்ஸு, சீரியல் லைட்ஸ். ஸோ ஹோல் கிராமமே உட்காந்து விடிய பார்க்குமா. கதால வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு பாதி பேர் இங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்ப்பீங்க நீங்கள். நல்லா அவங்க வீட்டிலேருந்து பாய் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா படுத்து தூங்குறாங்க சில பேர். அண்ட் முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் பயங்கரம் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஸ்கூல்ஸில். ஸோ அவங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம முன்னாடி போய் உட்காந்துருவோம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும்ல, அதுக்காக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதான் இன்னைக்காவது வந்துடலாம். நாளைக்கே ஃபோன் பண்ண காலை பண்ண. அதுதான் நான் பார்க்கவே இல்லை, இல்லாட்டி எடுத்திருப்பேன். நல்லா இருந்துச்சு.
சாதிக்க பிறந்தவன். சரிங்க சரிங்க. சாத பிறந்தவன்டா, சாதிக்க பிறந்தவன். அதான் சொல்ல வந்தேன். போ வெளிப்படுத்துறேன். படுத்துங்க. காலைல 6 மணிக்கு படுத்துருந்தாங்க. ஏய், அது போரால் பாகட்டும். அவன் தான் சொல்லிட்டு ஆனாங்க. நாச்சார், செக்குல அர்த்தம் போல கிடைங்க. யாரு பேர் என்ன விளக்கமா கொடுங்க. ஒரு கட்டம் கலங்கான கதிர்விழை அது ஆன்ட்டியோட வந்தேன். ஆன்ட்டி அங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வயசானவங்க, நடக்க முடியாது, அதனால அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த அங்கநாடு அங்கனார் எதனால எப்படி நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியேறாங்க. வெளியேறும்போது பார்த்தால் கொம்பு முளைத்த முனிவரை கொண்டு வந்து அதே யாகத்தை செய்து மழையானது படிய வைத்தாங்க. அது மழையானது பொழுது ஓய் அந்த திருட்டு கண்ண மாநாடு மேய்த்தவன் மக்களாடி மத்தவன் அந்த எட்ட பையன் என்ன வருவாய் அவன் தான் எந்த நேரம் அந்த எட்ட பையனை காலை பிடிச்சி நடப்பான். யாரு அவன் அவன் பேரு அவன் பேரு அந்த எடை பயங்கரான் பாரு, அவன் முழு போட்ட அஞ்சலாம் பாரு, அவன் அரை போட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை என்ன ஆற்ற முடியுமா, அசைக்க முடியுமா? அது மட்டுமா? இது முஸ்லீம் வீட்டுன்னு பார்க்க மாட்டான். ஆணியாவன் பசி எடுத்தால் எந்த வீட்டுல அமிர்தத்தை உண்பான் சாப்பிடுவாங்க. புரியுதா? இந்த ஜாதியா வீட்டுல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. அரி பிறந்தான் தூணில் என்று அரணமேவில் ஆகிறான். சாட்சாதிய பகவான் நரசிம்மா உருவெடுத்து திறனை என்ன கொன்றான். அவனை போய் தூணில உருவெடுத்தான். தூணு சாமி நான் கும்பிடுறான். அது 6 முகம் 12 கணக்காடு சரவண பொய்கிலே வந்து உதித்தான் முருகபெருமான். தமிழ் கடவுளை போட்டு புகழாரம் சுட்டறியா, யாரும் வணங்கலையா? ஏன் ஜாதி பாக்குற? அப்படி ஜாதி மதம் பார்க்க வேண்டும் என்றால் எங்க பாண்டவருக்கும் கௌரவருக்கும் குருவா விளங்க முடியாது. துரோணாச்சாரி எந்த ஜாதி சோம குண்டத்துல வந்து பிறந்தார். இந்த ஜாதியான இந்த மதத்தான் பார்த்தியா? அப்பவே எங்களை அவரோடு நாங்க கல்வியை கற்றோம். ஒண்ணும் கேட்கல, புரியல, ஒண்ணும் கேட்கல. ஆமா, தூரமா உட்காந்துட்டீங்க. கொஞ்சம் கீழே ஃபுல்லா தண்ணி ஊத்தி சேர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து 2 நாள் முன்னாள் வந்து ஸ்டெப் முன்னாலும் பேசினான்ல, ஜாதி பத்தி எல்லாம் பேச அது மட்டும் தான் கேட்டுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் 2-3 இது கேட்டுச்சு. இது எதுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்கன்னா, அந்த களிமண் எடுத்து உடம்புல எல்லாம் பூசிக்கிட்டு ஏதோ பண்ணுவாங்களாம் நாளானிக்கு. அதுக்காக ஃபுல்லா சேர், அது சேர் கலக்கி வச்சிருக்காங்க. ஓகே, வந்ததுக்கு லைட்டா கொஞ்ச நேரம் பார்த்துட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 12:30. ஆமா, 12:30. ஸோ நாங்க கிளம்புறோம். பாய். கதம் இதுவே ஆரம்பம். நின்றுட்டு இருக்கோம். எதுக்கு நின்றுட்டு இருக்கோம்? மெரவணை வர்றதுக்கு வெயிட் பண்ணி. மெரவணன்னு சொன்னா யாருக்குமே புரியாது. தேர் சாமி தேர் மெரவணன்னு சொல்லுவாங்களாம். சரி, ஓகே. ஸோ அது வருது. ஸோ அது வந்தாதான் நம்ம கார் எடுத்துட்டு போக முடியும். ஸோ அப்படியே நம்ம வீடியோ ஷூட் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிச்சு. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. பொற்செல்வி அண்ட் மகஸ்ரீ. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க 2 பேரும்? நான் 9th சூப்பர். ஸோ நம்ம கூட இன்னைக்கு வந்து பேசினாங்க. இவங்க செம கியூட்டா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய். சூப்பர். கதம் இதுவே ஆரம்பம்.
ஓகே கைஸ், திருவிழா ஆர் தெருக்கூத்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் பிடிச்சது. நம்மளுக்கு முடியல. அவங்க 6 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம், 7 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். 10 டேஸ்க்கு இது நடக்குது போல இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கதம் கதம், இதுவே ஆரம்பம். என்ன பாய் சொல்லிட்டு திருப்பியும் வீடியோல வரும்னு பாக்குறீங்களா? பிகாஸ் நாங்க இப்ப டீ குடிக்க போறோம். அதனால இப்போ மாம்பட்டு பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வந்தவாசியே வந்துடும். வாசி வந்தாச்சு. ஸோ வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அங்க போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போலாம். ஓகே, லெட்ஸ் கோ. பாய். போலியாட்ட நான் 11 மணிக்கு தான் வருவாளாம். மேல இருந்து வருவாளாம். சரி இப்போ போயிட்டு அப்புறம் 10:30 மணிக்கு வந்து போலியாட்ட நான் பார்த்து எல்லாமே வெயிட்னு சொல்லி ஓகே, ஊருக்கு போயிருக்காரு ஓட்டு போட. ஸோ போயிட்டு உடனே தூங்கிடுவீங்களா? எங்கேயும் நேரத்துக்கு தூக்கம் இல்லை. இன்னைக்கு தூக்கம் வரமா எனக்கு தெரியல அப்படின்னு. தூங்கினா தான் தெரியும். டைம் 1 மணி 1:10 ஆக்சுவலி. அப்படியா?